ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நம்பிக்கையோட இந்த வெற்றி வேலனின் கையில் இருக்கும் வேலை தொட்ட உனக்காகவே எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய வந்திருக்கேன். ஆமேன் செல்வமே. நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தும் உனக்கு வெற்றிகரமாக நடந்து முடியும்படியும் நீ வாழ்க்கையில ஜெயிக்கும்படியும் செய்வதற்காக தான், உனக்கான வெற்றி செய்தியை உன் செவிகளில சேர்ப்பதற்காக தான் என்னுடைய கையில் இருக்கும் வேலை தொட சொன்னேன். இதை தொட்டதின் மூலமாக நானே உன்னை பாதுகாத்து உனக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கைய ஒரு புது உச்சத்துல கொண்டுட்டு போய் உட்கார வைக்க போறேன். நீ எப்போதும் மன நிம்மதியோடு இரு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மன நிம்மதி தானே ஒரு மனிதனுக்கு உண்மையான செல்வம். உன் மன நிம்மதியை குலைக்கும் உறவுகள் யாராக இருந்தாலும் அவங்கள உன் பக்கத்துல நெருக்க விடாதே. யார் உன்னை மதிக்கிறாங்களோ, யார் உன்னை புரிஞ்சுக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில உன் கூட இருக்கும்படி இந்த முருகன் நான் செஞ்சு காட்டுறேன். என்னை நம்பி இருக்கும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போறேன். எல்லாருக்கும் உன்னை பிடிக்கலன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை கேட்டா ஐயோ நம்ம தப்பு செய்யறோமோ, நமக்கு எதையும் சரியா செய்ய தெரியலையோ, நம்மளை யாருக்கும் பிடிக்கலையோன்னு நீ உன்னையே தப்பாக சந்தேகிக்க வேண்டாம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற அளவுக்கு நீ என்ன மனிதனா அல்லது பொம்மையா? பொம்மையை தான் எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். மனிதர்கள் எல்லாரையும் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிடிக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னை யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, உனக்கு உன்னை பிடிக்கும்படியாக உன் செயல்களை சரியாக வச்சுக்கோ. நான் உன்னை இந்த பூமியில உருவாக்குனது நீ எல்லாரையும் திருப்திப்படுத்தணுன்றதுக்காக, எல்லாருக்கும் உன்னை பிடிக்கணுன்றதுக்காக அல்ல. நீ இந்த பூமியில உண்மையோட வாழணுங்கிறதுக்காக தான். சில பேருக்கு உன்னுடைய அமைதி பிடிக்காது, சில பேருக்கு உன்னுடைய நேர்மை பிடிக்காது, சில பேருக்கு நீ வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதும் முன்னேறுவதும் பிடிக்காது. அதுக்காக இதெல்லாம் தப்பா என்ன, அல்லது இது உன்னுடைய குறையா என்ன? அவர்களுடைய புரிதல் தப்பாக இருக்கும் பட்சத்தில் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களின் வார்த்தைகளை நீ மதிக்க வேண்டாம். உன்னை தப்பா நினைக்கிறவங்களையும் தப்பா புரிஞ்சுக்கிறவங்களையும் நீ யோசிக்கவே தேவையில்லை. நீ நீயாக எப்போதும் இரு. என் அருளின் மூலமாக உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய முயற்சியையும் தாண்டி உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கும்போது அது எல்லாத்தையும் நான் தான் உனக்கு ஏன் விருப்பப்படி நடத்தி கொடுக்குறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக ஏற்றுக்கோ என் செல்வமே. உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உனக்கு இழப்பாகவும் ஏமாற்றமாகவும் உனக்கு தோணினாலும் அது உண்மையிலேயே உன் நன்மைக்காக, உன் புது வாழ்க்கையின் தொடக்கத்துக்காகவே நான் செய்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கான நல்ல மாற்றத்தை தொடங்கி வைப்பது நான் தான்றதை நீ புரிஞ்சுக்கணும். தேவையில்லாமல் பயப்படாதே. உன் கண் முன்பாகவே உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன். எல்லாமே உன் நன்மைக்காகவும் நலனுக்காகவும் மட்டுமே நடக்குது. உன்னை விட்டு விலகி போகிறவங்க யாரையும் நீ தேடி போக வேண்டாமே செல்வமே. உனக்கு பிடிக்காதவங்கள உன் வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு அமைதியாக விலகி நில்லு. எந்த உறவாக இருந்தாலும் சரி, உன் மனசை சிதைக்கிறாங்க, உன் மனசை காயப்படுத்துகிறாங்க, உனக்கு வலியையும் வேதனையும் கொடுக்குறாங்களா, அவங்கள விட்டு அமைதியாக விலகி நிற்பதில் தப்பே இல்லை. சரியான நேரம் காலம் வரும்போது அந்த உறவுகள் மீண்டும் உன்னை தேடி வந்து சேர்வார்கள். கேலி கிண்டல் குத்தல் பேச்செல்லாம் பேசி உன் மரியாதையை குலைக்கும், உன்னை காயப்படுத்தும் உறவுகள் யாவருமே உன் வாழ்க்கைக்கு தேவையில்லைன்றதை புரிஞ்சுக்கோ. உன் மனதின் மொழியை மங்கச் செய்யும் அத்தகைய மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்து. அடுத்தவங்க சொல்றதையெல்லாம் காது கொடுத்து கேட்கணும், மனசு முழுக்க வலியையும் வேதனையும் நீ தாங்கிக்கணுன்றதுக்காக நான் ஒன்றும் இந்த பூமியில உன்னை உருவாக்கவில்லையேன்னு செல்வமே. விளக்கு எரியணும்னா அதில் இருக்கக்கூடிய புகை விலகி போனாதானே விளக்கின் வெளிச்சம் சுத்தி எல்லாருக்கும் தெரியும். அதே போல உன் வாழ்க்கையில ஒளி பெருகணும்னா உன் அமைதியை குலைக்கும் உறவுகளிடமிருந்து நீ விலகி நிற்கணும். கெட்டவர்களிடமிருந்து விலகி நிற்பது தோல்வி அல்ல, அது உனக்கான மரியாதையும் மகிழ்ச்சியையும் காக்குன்றதை புரிஞ்சுக்கணும். இப்போது உனக்கு இருக்கும் அத்தனை விஷயங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை மிகப்பெரிய அளவில் செய்வதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போதும் நீ நிம்மதியாக வாழணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய விருப்பம். உன் பாதையை தெளிவுபடுத்தி என் அருளால் நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்ய போறேன். இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தையே ஆளும் மாபெரும் சக்தியாக இந்த முருகன் நான் இருந்து உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன். நீ வாழ்க்கையில உன்னுடைய மிகப்பெரிய கனவுகளை அடையணும்னா
அதுக்கு முயற்சி அவசியம். நீ நம்பிக்கையோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு முயற்சி செய்யும் போது அதன் மூலமாக உனக்கு தேவையான செல்வ வளங்கள் அனைத்தும் உன் வாசல்லையே வந்து நிற்கும். இந்த பூமியில நீ வாழதானே பிறந்திருக்க. இன்னும் நீ அனுபவிக்க வேண்டிய நற்பலன்கள் ஏராளம் இருக்கு. உன்னுடைய விடாமுயற்சியின் மூலமாக நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் அடைய தயாராகு. நீ விரும்பிய அனைத்தையும் உன்னால் அடைய முடியும். அழுத்தமாக நம்பிக்கையோடு இடையராத முயற்சி செய். நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் சிறப்பாக மாற்றி கொடுப்பேன். எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு தான் நீ பல பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு நிற்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்குள்ள மன வலிமை நிறைய இருக்கு. ஆனால் சில விஷயங்களை நீ சந்திக்கும் போது அதை பொறுத்துக்க முடியாம உடனே எதிர்வினை ஆற்றுகிறாய். அதனால இன்னும் உனக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாக வந்து சேருது. சில விஷயங்கள் நடக்குதுன்னா ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு புரிஞ்சு நடந்துக்கோ. நீ அமைதியாக இருந்தாலே உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை கஷ்டங்களும் காணாமல் போயிடும். கன நேரம் உணர்ச்சி வசப்பட்டு சின்ன பிரச்சனையை பெருசா ஆக்கிக்க வேண்டாம். நீ அமைதியான வலிமை கொண்டால் உன்னுடைய வலிமையை எல்லாம் திடீர் உணர்ச்சியால நீ இழந்துடக்கூடாது என் செல்வமே. திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதும் கோவப்படுறதும் நடக்கிறதும் தவறான செயல்களை செய்வதும் தப்பான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகுவதும் வேண்டாம். ஏதாவது ஒரு விஷயம் உனக்குள்ள தப்பாக உதிக்கும் போது, தப்பான சிந்தனைகள் வரும்போதெல்லாம் மனசை அமைதிப்படுத்தி முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லு. கொஞ்சம் நின்று ஒரு மூச்சை ஆழமா எடுத்து அப்புறமா மூச்சு விட்டுட்டு பொறுமையா பேச பழகு. அதன் மூலமா உனக்குள் பொறுமையையும் அமைதியையும் நான் கொடுப்பேன். அந்த அமைதியையும் பொறுப்பையும் பொறுமையையும் நேர்மறை எண்ணங்களையும் பிடிச்சிக்கிட்டு மெதுவா உன்னை நீயே அமைதிப்படுத்திக்கிட்டினா கண்டிப்பா உன் வாழ்க்கை சரியாகி சீராக மாறிடும் என் செல்வமே. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் பெரியவன், பெரிய ஆளு, தகுதி உடையவன் சொல்றது அவனுடைய பணத்தின் மூலமாக, செல்வத்தின் மூலமாக அல்ல. அவனுடைய பேச்சில நாகரிகமும் செயலில நேர்மையும் நடத்தையில் கட்டுப்பாடும் கொண்டவன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவன், பெரிய மனுஷன், உயர்ந்தவன். அடுத்தவனை தாழ்த்தி பேசி தன்னை உயர்த்த நினைக்காத மனசும், கோபத்திலும் எல்லை கடக்காத குணமும், வெற்றியில் பணிவும் தோல்வியில் பொறுமையும் கொண்டவன் தான் உண்மையான தகுதி உடையவன். பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நல்ல குணம் இருந்துச்சுன்னா மரியாதை தானாக உன்னை தேடி வரும். தகுதி உடையவர்களோட வாழணும்னா அது பணக்காரர்களோட அல்ல, உன்னை மனிதனாக மதிக்கக்கூடியவர்களோட வாழு. உன்னுடைய தகுதியை மதிப்பவர்களோடு நீ இருக்க பழகு. அதன் மூலமாக தான் உன் வாழ்க்கை உயரும், உனக்கான நல்லது நடக்கும். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். மலை போல உனக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் நான் பனி போல உருகி தீர்த்து வைப்பேன். நீ மனசார நினைச்ச அத்தனை காரியங்களையும் நான் உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்க தான் போறேன். உன்னுடைய பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் நிச்சயமா பலன் கிடைக்கும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி கொடியேறும்படியும் உனக்கு வேண்டிய அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்படியும் இந்த முருகன் நான் செஞ்சு காட்டுறேன். கவலையை தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கையோட மகிழ்ச்சியோட இரு. நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்காக நல்லது அனைத்தையும் செஞ்சு தருவேன். நான் உனக்காக கொடுக்கும் வாய்ப்புகளையும் உன் வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய வசதிகளையும் மற்றவங்க தட்டி பறிப்பதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என் செல்வமே. உன்னுடைய ஒவ்வொரு வாய்ப்பையும் நீ தேடி தேடி அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு பெற்றிருக்கிறாய் அல்லவா? அந்த தேடலை தான் நான் உனக்கு பொக்கிஷமாக காத்து கொள்ளபடியாக உன் வாழ்க்கையில கொடுக்க போறேன். நீ தேடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு பெற்ற எல்லாமே கண்டிப்பாக உன்னுடையதுதான். அதை தக்க வச்சுக்கிறதுக்கான வேலைகளை செய்ய பழகு. உன்னுடைய அயராத உழைப்பையும் உன் நேரத்தையும் போட்டு நீ செஞ்ச விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் உனக்கு பலனை கொடுத்தே தீரும் என் செல்வமே. நீ எதுக்காகவும் கலங்கவோ தளரவோ வேண்டாம். இந்த முருகனின் கைப்பிடியில தான் நீ இருக்க. உன்னை காப்பாத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன். நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்து சேரும்போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேரவில்லையே நீ மனம் தளராதே. கண்டிப்பா நீ கேட்ட நீ விரும்பின அத்தனை விஷயங்களையும் இந்த முருகன் உன் வாழ்க்கையில செஞ்சு கொடுக்க தான் போறேன். அதற்காக தானே என் வெற்றி வேலை தொட சொன்னேன். இந்த வெற்றி வேல் உனக்கான காரியங்கள் அனைத்தையும் நிச்சயம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கும். இப்போது இந்த நிமிஷம் உன் வாழ்க்கையில உனக்கு சோதனையாக தோன்றினாலும் சோதனைகளை தாண்டி உன் வாழ்க்கையின் நலனுக்காக உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ ஒருபோதும் மனம் தளராதே.
நம்பிக்கையோடு இருந்தீனா நீ எதிர்பார்ப்பதை விட மிகச் சிறந்ததை நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன். என் அருளால் நீ அனைத்து வளங்களையும் பெற்று நலமோடு வாழ்வாய் என் செல்வமே. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் சோதனைகளும் பிரச்சனைகளும் சரியாகி உனக்கான நல்லது நடக்க போகுது. இப்போது நீ எந்த அளவுக்கு வலியையும் வேதனையும் அனுபவிச்சுட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரமே உன் வாழ்வில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் அனைத்தும் நீங்கி நீ ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்ய போறேன்.